1000 கோடி செலவில் அற்புதமாக நடந்து முடிந்தது அம்பானி வீட்டு ப்ரீ வெட்டிங். Anuj SHG Scratch-Free Tiles. No more scratch, no more tension. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. எஸ், இதுல இருந்து யாருக்கு என்ன பயன்? உங்களுக்கா எனக்கா எதுவுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு அவர் வந்தாரா இவர் வந்தாரா? ஏன் அஜித் விஜய் போல பில்கேட்ஸ் வந்திருக்கிறாரு, ரொனால்டோ வந்துட்டு போனாரா? யாருக்குமே தெரியாதா? வரவே இல்லை, வரலாம். சும்மா இருக்கணும், எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்தன்னுலாம் சொல்ல முடியாது, பணக்கார நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அம்பானி வீட்டு ப்ரீ வெட்டிங்க்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க. இது வந்து ஒரு சிலர் வந்து என்ன எதுக்குப்பா 1000 கோடி ரூபா செலவுல, 1000 கோடிலாம் இல்லை அதுக்கும் மேலே நினைக்கிறேன், எதுக்கு அவ்வளோ காசு போட்டு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க, வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணலாம்ல? நீங்கள் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம். இப்போ நம்ம வீட்டில் உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா உங்கள் பையனோட கல்யாணத்தை எப்படி பண்ணுவீங்க? ஒரு 5 லட்ச ரூபா செலவுலையாவது நீங்கள் பண்ணுவீங்கல்ல? அம்பானிக்கு வந்து 9.5 லட்சம் கோடி காசு இருக்குது. அவர் வந்து ஒரு 1000 கோடி அவர் பையனுக்கு கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறதுல வந்து எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு தான் நினைப்பேன். ஒருத்தர் தரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வாழ்க்கை தரம், அவங்களோட கல்யாண அந்த பழக்க வழக்க முறையாக இருக்கட்டும், அவங்க வீட்டு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அந்த காஸ்ட்டில் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அம்பானியும் பண்ணியிருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஏழை திருமணம், ஒரு மாதிரி அம்பானி லெவலுக்கு இது வந்து கம்மியாக தாங்க பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், 9.5 லட்சம் கோடி காசு வச்சிருக்கிறாரு, வெறும் 1000 கோடி. அது என்னடா, நான் அந்த 1000 கோடியை இப்படி சுருக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நமக்கு 1000 கோடி, அவருக்கு 1000 கோடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ரீ வெட்டிங் எப்படி நடந்து முடிஞ்சது அப்படிங்கிறது எல்லாமே சோஷியல் மீடியாவில் அடித்து துவச்சு எல்லா நியூஸுமே வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த இதில் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பியூட்டியாக தெரிஞ்சது. அப்படின்னா இப்போ யூஸ்வலாக ஒரு பணக்காரர் அவர் பையனோட கல்யாணத்தை எங்கே நடத்துவார் அப்படின்னா, ஒரு ஐலாண்டு இல்லை கப்பல் இல்லை ஃப்ளைட்டில் அப்படி இப்படி நடத்துவாங்க. இந்த கல்யாணத்தை ஒரு காட்டுக்குள்ள ஒரு 2000 மிருகங்கள், ஒரு 2000 அனிமல்ஸ் சர்வே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு 3000 ஏக்கரில் இருக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ள வந்து இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்கிறாங்க. அந்த காடை உருவாக்குனது முகேஷ் அம்பானியோட பையன் ஆனந்த் அம்பானி. எஸ், அவர் வந்து நம்ம நிறைய ட்ரோல் பண்ணியிருப்போம். அவரை பற்றி நம்ம பேசினத விட ட்ரோல் தான் அதிகமாக பண்ணியிருப்போம். ஐபிஎல்ல வந்து என்னப்பா சோஃபா சைஸ்க்கு ஒருத்தர் உட்காந்துருக்கானே அப்படிங்கிற மாதிரி நம்மளே பேசியிருப்போம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்கே பேசியிருக்காங்க. எஸ், நானும் ஆஃப்கோர்ஸ் பேசியிருக்கிறேன். ஸோ அவரோட லைஃப் வந்து ஸ்டோரி வந்து நான் பார்க்கும்போது படிக்கும்போது நல்ல சுவாரஸ்யமாக இருக்கே. பணக்காரர் வீட்டு பையனாக இருந்தாலும் அவரோட வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கஷ்டம் இருந்திருக்கு. ஏன்னா உடம்பு வச்சிருக்கிற ஒரு பையனை இந்த சொசைட்டி எவ்வளோ ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நம்ம கேங்கில் பார்த்துட்டு இருக்க முடியும். அந்த பையன் வந்து வெயிட்டாக இருக்கிறான், வெயிட் கம்மி பண்ணுறான், திருப்பி வெயிட்டாக இருக்கான், ஏதோ ஆஸ்துமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு. அவர் அந்த இதுக்கு இடையிலையும் நான் வந்து அப்பாவோட பிஸ்னஸை நான் பார்க்க போல, ஜியோவை தூக்கி நிப்பாட்டில், ரிலையன்ஸை வந்து இப்படி பண்ணல, எனக்கு வந்து அனிமல்ஸ் பிடிக்கும், அதனால வந்து என்கிட்ட இருக்கிற காசு, என்கிட்ட தான் லட்சம் கோடி கணக்கில் காசு இருக்கு, ஒரு 3000 ஏக்கருக்கு வந்து என் ஊர்லேயே வந்து ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன், அதில் வந்து 2000 அனிமல்ஸ், பாதுகாக்கப்பட வேண்டிய அனிமல்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது, பாதுகாப்பே இல்லாமல் ஊரில் திரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ யானைகளாக இருக்கட்டும், புலிகளாக இருக்கட்டும், சிங்கங்களாக இருக்கட்டும், பராமரிக்கிறதுக்கு இருக்க ஆள் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதை வந்து நான் எடுத்து பராமரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஒரு சாதாரணமாக இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையோட அந்த அனிமல்ஸ் வந்து அந்த ஜூவில் வந்து செம்மையாக வாழ்ந்துட்டு இருக்கு. பல்லுக்கு செக்கப்பு, காலுக்கு செக்கப்பு, பெட்டு போடுறாங்க, யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், இதுக்கு ஏதாவது நோய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. ஏசி இருக்குங்க, அவங்களுக்கு கேன்டீன் இருக்கு, அனிமல்ஸுக்கு கேன்டீன் இருக்கு, புரிஞ்சுக்கணும் நீங்கள். அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச அந்த அனிமல்ஸை வந்து அவங்க வந்து பாதுகாத்துருக்காங்க. அந்த ஜூவில் தான் வந்து மிஸ்டர் ஆனந்த் அம்பானி அவர்களோட கல்யாணம் இல்லை, ப்ரீ வெட்டிங் வந்து இப்போதைக்கு வந்து ரொம்ப வெகு சிறப்பாக வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த ப்ரீ வெட்டிங் தான் வந்து நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. பில்கேட்ஸ் வந்திருக்காங்க, மார்க் ஜக்கர்பர்க்ஸ், இந்த மெட்டாவோட ஓனர், அவர் பேர் என்ன, ஜக்கர்பர்க் ஏதோ ஒன்றுங்க, அவர் வந்திருக்கிறாரு. 1 மணி நேரத்துக்கு 70 கோடி ரூபா சார்ஜ் பண்ணுற ஒரு ஹீரோயின், அவங்க பேர் வந்து ரிஹானா அப்படிங்கிறவங்க, அவங்களோட பேர். அவங்க வந்து பாட்டு ஒரு ஸ்டேஜ் ஏறி பாட்டு பாடினாங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு 70 கோடி ரூபா பெய்டு. அவங்களும் வந்து பாட்டு பாடிட்டு போயிருக்காங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் அவரோட மேனேஜிங் டைரக்டரா சிஇஓவா அவர் வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஆனந்த் அம்பானியோட ப்ரீ வெட்டிங் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சிறப்பாக வந்து நடந்திருக்கு. எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் பிரபலங்கள், நம்ம அமிதாப் பச்சன், ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான், இங்கே நம்ம தமிழ்நாட்டில இருந்து ரஜினிகாந்த் சார் அப்படிங்கிற மாதிரி டாப் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து அந்த ப்ரீ வெட்டிங்ல அட்டன் பண்ணி சும்மா டான்ஸ் எல்லாம் ஆடி அவங்களோட சந்தோஷத்தையும் அவங்களோட அந்த பாசத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் அமௌண்ட் கொடுத்து தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு நியூஸ் வருது. அதையும் நம்ம சொல்லிடணும். சும்மா எல்லாம் நட்பு வட்டாரத்துக்குலாம் போகிறதுக்கு இங்கே ஆள் இருக்காங்களான்னு தெரியல. பட்
இந்த பணங்கள் வட்டாரத்துக்கு பிஸ்னஸ் வைஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு ஆள்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அவங்க எல்லாமே அந்த கல்யாணத்தில் வந்து சாப்பாடும் வந்து பரிமாறி இருக்காங்க. அதை விட முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அழகாக தோணுது என்ன அப்படின்னா, அந்த நடக்குது இல்லை, ப்ரீ வெட்டிங் நடக்குது இல்லை, ஆனந்த் அம்பானி அவர்களோட ப்ரீ வெட்டிங் நடக்கிற அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 51,000 மக்களுக்கு அம்பானி அவர்களும், அம்பானி அவர்களோட மனைவி நீட்டா அம்பானி அவர்களும், ஆனந்த் அம்பானி அவர்களும், அவங்களுக்கு மனைவியாக போகக்கூடிய ராதிகா மெர்ச்சன்ட் அவங்களும் அவங்க கையால் உணவு வந்து பரிமாறி இருக்காங்க அப்படிங்கிறது, கையால் உணவு பரிமாறி அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ஓகே, இவ்வளோ கோடி இருந்தாலும் பரவாயில்ல, சராசரி மக்கள்கிட்டையும் நாங்கள் போய் ஆசீர்வாதம் வாங்குறோம் அப்படிங்கிற அந்த நல்ல மனசை வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சது. அதான் சொல்கிறேன்ல, நான் இந்த வீடியோ வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் எடுக்கிறேன்னா, ஒரு நெகட்டிவ் நோட்டில் எடுக்கிறேன்னா, அவன் அப்படி பேசுகிறான், இவன் எப்படி பேசுகிறான், தேவையான்னு பேசுகிறான், தேவையே இல்லைன்னு பேசுகிறான், அவங்களுக்கு இது ஒருத்தன் பேசுகிறான், அதெல்லாம் பேச வரல. அவர்கிட்ட இருக்கு பண்ணுறாரு, நம்ம அதை பார்த்து ஓகே இப்படிலாம் அந்த உலகத்தில் மனுஷங்க இருக்கிறாங்க, இப்படிலாம் காசு இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம், கல்யாணம் பண்ண முடியும், நல்லதும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் வந்து இந்த வீடியோ மூலிமா அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நம்மக்கிட்டையும் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி நம்மக்கிட்டையும் நிறைய காசு இருந்துச்சுன்னா நம்மளும் பெரிய லெவலில் தான் கல்யாணம் பண்ணுவோம், சும்மா ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு பண்ண மாட்டோம். இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, அந்த ஆனந்த் அம்பானி வந்து அந்த ஸ்டேஜில் மைக்கை பிடிச்சி பேசும்போது முகேஷ் அம்பானி அவர்கள் அழுதுட்டு இருந்தார், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, என்னோட வாழ்க்கை வந்து சந்தோஷமான வாழ்க்கைலாம் கிடையாது, டெய்லியுமே வந்து நான் முள் படுக்கையில் தான் படுத்து தான் என்னோட வாழ்க்கையை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவ்வளோ காசு இருக்குது, காசை வச்சு அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். அப்படி இருக்கிற ஆனந்த் அம்பானி, அப்படி இருக்கிற ஒரு யங்ஸ்டருக்கு அவரோட நைட்டு டெய்லி முள்படுக்கையில் படுக்கிற மாதிரி இருக்குன்னா, ஆனால் எதுவுமே இல்லாமல் டெய்லி கூலிக்கு வேலைக்கு போகிறவங்க, இந்த 10,000 சம்பளம், 20,000 சம்பளம், 30,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிற யங்ஸ்டர்ஸோட டெய்லி நைட் ஸ்லீப்பிங்கை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். காசு இருக்கிற அவரே அப்படி தூங்குறாருன்னா, காசே இல்லாத கொஞ்சமாக காசு வச்சிருக்கிறவனோட தாட்டில் வந்து என்னென்ன இருக்கும் தெரியுமா? லவ் இருக்கும். ஆமாம், முக்கியமாக இப்போ அதை தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இது மைண்டில் வந்து ரொம்ப தூக்கி போட்டுட்டு இருக்கும். லவ் பிரச்சனை இருக்கும், ஃபேமிலி பிரச்சனை இருக்கும், பைக்கு கடன், அந்த கடன், இந்த கடன், காசு போகுது, 30,000 சம்பளம் வாங்குற, ₹1 கூட என் கையில் நிற்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி டெய்லியுமே புலம்புற, டெய்லியுமே முள்படுக்கையில் தூங்குற யங்ஸ்டர்ஸும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நான் எல்லாருமே அப்படி தான். இதெல்லாம் வந்து ஆகா ஓஹோன்னு பேசாமல் வாழ்க்கையை பார்த்துட்டு போகலாம். தேங்க்யூ ஸோ மச். Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது.